ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் என்ற புனித பயணத்தை மேற்கொண்டு மதீனா சென்ற பிறகு அங்கே அவர்கள் எத்தகைய வாழ்க்கை நிலையை வாழ்ந்தார்கள் என்பது பற்றி ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். அவர்களுடைய அந்த வறுமை, அவர்களுடைய அந்த சிரமமான வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு மேலும் சில சான்றுகளை ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வோம். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த சஹாபி. இவர் அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்தவர், அன்சாரிகள் மதீனாவாசி. இவர் அறிவிக்கிறார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுரு பிஸ்ஸதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா செய்யுமாறு, தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு ஆணையிடுவார்கள். நாங்க தர்மம் செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி தர்மம் செய்வோம். என்ன தர்மம் செய்வோம் கேட்டா, ஒரு கையளவு கொண்டாந்து போடுவோம் பேரிச்சம்பழம். இதான் எங்களுடைய வசதியே. இங்க போனவங்க நிலைமை அப்படி இருக்குன்னு இல்ல, அந்த ஊருக்காரங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. மதீனா வாசிகளுடைய நிலைமையாவது பெரிய ஓஹோண்டு செழிப்பா இருந்துச்சான்னா அப்படி இருக்கல. நிறைய கஷ்டமா இருக்குப்பா, தர்மம் செய்யுங்க எல்லாரும் கொண்டாந்து போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அங்கிருந்து போற இறை கொண்டு வந்தா ஒரு கையளவு பேரித்த வளத்தை கொண்டு வந்து இதான் எங்களால் இயன்றது என்று நாங்கள் கொடுத்தோம். இன்னைக்கு நிலைமை நாங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒவ்வொருத்தருக்கும் தினசரி 1,00,000 திர்ஹங்கள் இன்னைக்கு எங்க வரவு செலவு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார் அவர். அபூ மஸ்ஊத் அன்சாரி என்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் முஹாஜிர்களும் வந்தாங்களே, அந்த நேரத்தில் நாங்க பொருளாதார நிலையில எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா நாங்களே பிச்சைக்கார லெவல்லாம் இருந்திருக்கோம். இன்றைக்கு சாதாரணமா 1,00,000 திர்ஹங்களை பயன்படுத்துறோம். தினசரி 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி வசதியானவர் இவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாங்கள் அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ஒரு கையளவு கொண்டாந்து போடுவோம் அப்படிங்கிற லெவல்ல அந்த சஹாபாக்களுடைய நிலைமை ரொம்ப கீழே. அவங்க போனவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு, அரவணைச்ச மக்கள் இருக்காங்களே, சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட நிலையில ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. இவ்வளவுக்கு பொருளாதாரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவாவது தர்மத்தை பத்தி சொன்னாங்கன்னா ஒரு கையளவு கொண்டாந்து பேரிச்சம்பழம் போடுற அளவுக்கு தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான உபசரிப்புல இறங்கியிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாத்துலயும் வாரி வாரி கொடுக்கிற அளவுக்கு, காலமெல்லாம் ஒருவரை பொறுப்பு இருக்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நிலைமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்ததை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. நம்ம சொன்னவன் ஒரு கையளவு கொடுத்து 2 பேர் எடுத்துக்கிற சொல்லுவாங்க. ஒரு கையளவு பேரிச்சம்பழத்தை கொடுத்து 2 பேர் எடுத்துக்கொள்ளுங்க. சில நேரத்தில் அது கூட இருக்காது. நம்ம அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவுல இடம்பெற்றிருக்கிறது. நாங்க ஒரு 7 பேர் இருந்தோம். 7 பேருக்கு சரியான பசி எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் முறையிட்ட உடனே 7 பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. தலைக்கு 1 எடுத்துக்கிறங்க. எதுக்குங்க? சாப்பாட்டுக்கு. பசி தாங்க முடியவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நாங்க 7 பேர் முறையிடுகிறோம். 7 பேருக்கும் ஆளுக்கு 7 பேரிச்சம்பழம் இல்லை, தலைக்கு 1 என்ற கணக்கு பிரகாரம் 7 பேருக்கும் 7 பேரிச்சம்பழத்தை கொடுத்து ஆளுக்கு 1 எடுத்து வருங்கன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் அன்றைக்கு கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டு அதான் உணவே வாழ வேண்டிய நிலையில எல்லாம் நாங்க இந்த தீனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி நாங்க அன்றைக்கு சிரமப்பட்டிருக்கிறோம் சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அந்த நிலைமையை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது வாழ முடியுமா? வாழ்ந்திருக்கிறாங்கன்னா ஒரே காரணம் தான், ஆகிறது தான். இந்த உலகம் கணக்கு கிடையாது. அங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவர்களை இப்படி எல்லாம் வாழ வச்சு. இல்லைன்னா இப்படி ஒரு மனிதன், இந்த மனிதன் வாழ முடியாது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, தினசரி ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இதான் அவனுடைய மொத்த உணவு அப்படின்னு சொன்னால் எவனாலே வாழ முடியாது. அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ முடிஞ்சிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க இந்த உலகத்தை ஒரு கணக்குல எடுத்துக்கல. அப்போப்பா இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நம்ம அங்க போய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாத்திரம் தான் உங்களுக்கு இலட்சியமா இருந்துச்சு. அதை பாருங்க,
ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, இவரும் ஆதி காலத்துல அந்த 12 பேர்ல இவர் ஒரு ஆள் அக்கபாவுல வந்து உடன்படிக்கை எடுத்துக்கொண்டாரு. அந்த மாதிரியான அன்சாரிகள்ல இவர் ஒரு ஆளு. இவர் சொல்றாரு, எங்களை ஒரு 300 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு அனுப்பினார்கள். 300 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பினார்கள். நாங்க அதுக்குள்ள தேவையான உணவுகளை எல்லாம் கட்டி கொண்டு அந்த போறோம். 300 பேருக்கு தேவையானதை தயாரித்து கொண்டு போறோம். போனா ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு பேரித்தம்பளம் என்ற கணக்குல தான் கிடைக்குது. கொண்டு போயிருக்கிறோம். போய் சேர்றதுக்கு இத்தனை நாள் சண்டை நடக்கும். திரும்பி வந்து சேர்றதுனாலே அப்ப அவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து பங்கு வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பளம் கொடுத்தா தான் எல்லாருக்கும் கிடைக்குங்கிற நிலைமை இருக்குது. ஆளுக்கு ஒரு எதுக்கு போருக்கு போறவங்களுக்கு போருக்காக வேண்டி ஒரு அக்கிரமத்தை எதிர்த்து களத்துல இறக்கி விடும் பொழுது என்ன உணவை அந்த சமுதாயத்தினால தயாரிக்க முடிச்சுன்னு சொன்னா போய் திரும்பி வர்ற வரைக்கும் தினசரி ஒரு பேரிச்சம்பளம் தான். அதான் அவங்களுடைய உணவு என்ற வகையில அனுப்பி விடுறாங்க. இந்த செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அடுத்த தலைமுறையில வஹப் இப்னு கைஸான்கிறவர்கிட்ட சொல்றாரு, இப்படிலாம் நாங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். அவர் கேட்கிறாரு, ஒரு பேரிச்சம்பழம் ஒரு மனுஷனுக்கு எப்படி போதும்? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழங்கிறீங்கள, ஒரு வேலைக்கு இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இருப்போங்கிறீங்கள, இதை எந்த மூளைக்கு காணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீ வேறப்பா அதுவும் இல்லாம இருந்திருக்க மாட்டாங்க, நீ இதை போய் சொல்ற, இதுவாக கொஞ்சம் நல்ல நிலைமை இருக்காங்க. தினசரி ஒரு பேரிச்சம்பழங்கிறது வந்து ஒரு நல்ல நிலைமை, அதுவும் இல்லாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம். நீ அதை பத்தி கேளு, ஏதோ ஒரு பேரிச்சம்பழமா சாப்பிட்டோமே அதை பத்தி கேட்கறியான்னு சொல்லி தனக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்றாரு. அவர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹப் பின் கைஸான்ங்கிற அடுத்த தலைமுறையில சேர்ந்தவர் தாபியிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நாங்க போருக்கு போனோம், 300 பேர் போனோம், ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தினசரி, அதை பத்தி தான் சண்டை பிடிக்கணும், பிரயாணம் போகணும், சண்டையும் பிடிக்கணும், அந்த மாதிரியான நிலைமையில நாங்க போனோம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒரு பேரிச்சம்பழத்தை என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதா? அதுவும் கிடைக்காம இருந்திருக்கிறோம், அது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமலும் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது, வெறும் தண்ணி தான். அந்த மாதிரி எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை கழிஞ்சிருக்கு என்று சொல்லி அந்த ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் சொன்னது இப்னு மாஜாவுல இடம்பெற்றிருக்கிறது. அவ்வளவுக்கு ஒரு மோசமான, தாங்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். அவ்வளவு கஷ்டத்தை நினைஞ்சிருக்கிறாங்க அந்த மக்கள். சகித்துக் கொண்டு மதீனாவில் உள்ளவங்களும் மக்காவில் உள்ளவங்களும் சகித்துக் கொண்டுதான் இந்த தீன்ல அவ்வளவு பிடிப்போடவும், அது நம்மள மாதிரியான வாழ்க்கையை அவங்க நடத்தலையே. இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க களத்திலேயும் இறங்குனாங்க. நம்ம களத்துல இறங்குறது இல்லையே. நம்ம என்னத்தான் நல்லா திடகாத்தமா இருந்தாலும் நம்மளை கொண்டே களத்திலே இறங்கி விட்டுருக்குது. அந்த காலத்துல மாதிரி பிரயாணம் சிரமப்பட்டு பிரயாணம் பண்ணி போய் எதிரிகளை சந்திச்சு இவ்வளவு பயத்துக்கு மத்தியில இவ்வளவையும் கஷ்டம் பட்டுக்கிட்டு எந்த நேரத்தில் ஏன் வருவானோ, எந்த ஊருக்காரன் தாக்கம் வந்துருவானோ, மக்காக்காரன் படம் எடுத்து வருவானா, யூதன் படம் எடுத்து வந்துருவானா, அங்கிட்ட ஹைபர்ல இருந்து வந்துருவானா, இப்படி பயந்துகிட்டு இந்த இதையும் தாங்கிக்கிட்டு உயிர் எந்த நேரத்திலையும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையை வந்து அந்த மக்கள் வாழ்ந்து இந்த தீனுக்காக வேண்டி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி பாருங்க. சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எங்க மதீனாவுல ஒரு பெண்மணி இருந்தாங்க. இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய சம்பவம். ஒரு பெண்மணி இருந்தார்கள். அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் இருந்துச்சு, பயிர் செய்யக்கூடிய நிலம். அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு வெள்ளிக்கிழமையான உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பயிருடைய வேறெல்லாம் பிடுங்கி, ஒரு பயிர்னா ஒரு கீரை மாதிரி வகை, கீரை வகையை சேர்ந்தது, அந்த கீரையெல்லாம் பிடுங்கி ஒரு சட்டியில போட்டு அதுல ஒரு கையளவு கோதுமையை அரைச்சு போட்டு தண்ணி காய்ச்சி மாதிரி காய்ச்சி வாங்கலாம். அதாவது கீரை வெறும் கீரையாக அவிச்சு குடிக்க முடியாதுல, கீரையை ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல கொஞ்சோன்னு ஒரு கை கோதுமை எடுத்து அரைச்சி அதையும் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சிடுறது. இப்படி அந்த பெண்மணி வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையானால் இப்படி காய்ச்சுவாங்க. இது காய்ச்சி சொல்லி விட்டுருவாங்க, யார் வேணாலும் வரலாம், சாப்பாடு தயாரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்க ஜும்மா தொழுகை முடிச்சோடனே அந்த பெண்மணியை நோக்கி வேகமாக போவோம், அவங்களுக்கு சலான் சொல்லுவோம், இதை கொடுப்பாங்க. அதுல உள்ள அந்த கீரைகளுடைய தண்டு இருக்குல்ல, அதையே நாங்கள் வந்து இறைச்சியாக எலும்பாக சதைய கரையாக நினைத்துக் கொண்டு அதை குடிப்போம். வெள்ளிக்கிழமை எப்போ வரும் இதுக்காக வேண்டி நாங்க எதிர்பார்ப்போங்கிறாரு. இது ஒரு பெரிய உணவா? இதுக்காக வேண்டி ஒருத்தர் எதிர்பார்க்கிறாருன்னா அது என்ன மாதிரி இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு உணவுன்னு யாராவது ஒத்துக்குறீங்களா? தண்ணியில கொஞ்சம் கீரையை போட்டு கொஞ்சம் கோதுமையும் போட்டு காய்ச்சி விட்டு
இதுக்காக வேண்டி அவங்க ஒடியாடுறாங்க. வெள்ளிக்கிழமை எப்போ வரும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம், இன்னைக்கு வந்துடாதான் வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்தாதான் எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்குது. அப்ப இது என்ன ஒரு கஷ்டம்னு பாருங்க, எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பாரதூரமான உணவு மாதிரி. பிரியாணி கொடுத்தா கூட இப்படி வர மாட்டான் இன்னைக்கு உள்ள நிலையில. பிரியாணி என்பது ஒரு சாதாரண உணவு தான் இன்னைக்கு. அட இதுக்காக நாங்க போகணுமோ, 10 ரூபா கொடுத்தா பிரியாணி கிடைக்கும் அளவுக்கு இன்னைக்கு என்ன இருந்துச்சு, அப்படி ஆகி போச்சு. அப்ப பிரியாணிங்கிறது கூட ஒரு பெரிய உணவு இல்லை இன்னைக்கு நமக்கெல்லாம். அதுக்கு மேல என்னவா இருந்தாலும் கூட இதுக்குன்னு ஒருத்தர் மெனக்கெட்டு போக மாட்டான். இது தேடிக்கிட்டு இதுக்காக வேண்டி தொழுது முடிச்சவன ஓடுறதுன்னா, ஏன்னா அவங்க வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டவங்களுக்கு ஒரு திரவ உணவு, ஒரு உணவுங்க ஒரு கூழ் மாதிரி, ஒரு பாயாசம் மாதிரி கோதுமை போட்டு அது கிடைக்கிறது என்பது ஒரு பெரிய உணவு தான். அது இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான உணவு அவங்களுக்கு தெரியும். இது பெரிய தேவாமிர்தம் கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய சிறந்த உணவாக அவங்களுக்கு தென்பட்டு இருக்குன்னா, இதை ஒரு சிலாகிச்சு வர்ணிக்கிறாங்கன்னு சொன்னா அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க நினைக்கிறீங்க? இது எல்லாம் ஏன்னா ஒரு ஊர்ல தாங்க முடியாத அளவுக்கு அந்த ஊர் மக்களை விட இவங்க அதிகமாயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா இது நல்லா தெரிஞ்சுக்க, இது உங்களுக்கு நிலைமை தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்சாரிகளை முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை போற போக்க பார்த்தா நாங்க கம்மியாகி அவங்க வந்தவங்க அதிகமாயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. நாங்க ஊருக்காரங்க கம்மியாகி போயிட்டோம், இதை விட பல மடங்கு அவங்க அதிகரிச்சுட்டாங்களே, வந்தவங்க அதிகரிச்சுட்டாங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அருள் செய்வானாக அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு ஆறுதல் படுத்துறாங்க. அப்ப மதீனாவுல ஹிஜ்ரத் செஞ்சு போய் சேர்ந்தவர்கள் இருக்காங்களே, அந்த மதீனா வாசிகளை விட அதிகமாயிட்டாங்க. தினம் சேர்ந்துட்டே இருக்கு. தினசரி மக்கள் குழும ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்ல என்ன இப்படி வேலை வாய்ப்பு கிடைச்சணும், என்ன வருமானம் வந்துடும், எதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், ஒண்ணும் கிடையாது. அந்த இருக்கிறதுல ஒரு ஊர்லன்னா அந்த ஊர்ல எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அதான் இருக்கும். அந்த பேரிச்சை மரத்தை அறுக்கிறது, போறது, சுத்தம் பண்றது, மாதிரி வேலை தான் இருக்கும். இந்த வேலை பார்க்கறதுக்கு ஊர்ல போயமான ஆளுக்கு இருக்கிறாங்க. திடீர்னு இவ்வளவு பேர் வந்தாங்கன்னா அன்சாரிகளுக்கு வேலை இல்லாம போயிருமே. அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரியாக சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஒரு உணவு பழக்கத்தை பத்தி இன்னொன்று வருது பாருங்க. அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் இவர் அந்த மதீனாவுடைய நிர்வாகியாக பின்னாடி ஆகுறாரு. அந்த நிர்வாகியாக இருந்த காலத்துல ஒருத்தர் வேறாரு நாங்க முஹாஜிர் மக்காவில நாங்க நினைஞ்சிருக்கோம், ஹிஜ்ரத் செஞ்சு வந்தோம், முஹாஜிர்ல உள்ள ஏழையாக நாங்கெல்லாம் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. காத்துலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கெல்லாம் பிறகு அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸுடைய அவர் பொறுப்புல இருக்கக்கூடிய நேரத்துல ஏதோ கொஞ்சம் செழிப்பு இருக்குது. அதுக்காக வேண்டி ஒரு ஏழை முஹாஜிர், ஏழை அகதி மக்காவில இருந்து வந்தவர். நான் மக்காவில இருந்து வந்திருக்கேன், நான் ஒரு ஏழை தானே, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் கேட்கிறாங்க, உனக்கு குடும்பம் நடத்துறதுக்கு மனைவி இருக்கிறாங்களா கேட்கிறாங்க. இருக்கிறாங்களே. அப்படியா? உனக்கு குடியிருக்க இடம் இருக்குதா? இருக்குத. அப்படின்னா நீ ஏழை கிடையாது. நீ ஏழையா? நீ ஒரு ஏழையாப்பா? நாங்க ஏழை அண்ணா இதெல்லாம் இல்லாத இருக்குதா நாங்க அன்னைக்கு ஏழைன்னு சொல்லுவோம். இதை போய் ஏழைங்கிறிய? இவர்கிட்ட பெரிய கோடி கோடியா ஒண்ணுமே இல்ல. இவர்கிட்ட என்ன இருக்குதான்? பொண்டாட்டி இருக்குதான், குடியிருக்க ஒரு இடம் ஒண்ணு இருக்கலாம். இது இருக்குல்லப்ப உனக்கு இருக்க, இது இருக்குல்ல, அப்புறம் என்ன ஏழைங்கிற? அன்தமினல் அகனியா, நீ பணக்கார லிஸ்ட்ல உள்ள ஆளு, நீ எல்லாம் பணக்கார ஆளுங்கிறாங்க அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ். அப்ப பணக்காரரோட இதாண்டாக நான் அன்னைக்கு சொன்னேன், நீங்க யார் உங்களை ரொம்ப ஏழைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அன்னைக்கு பணக்காரங்க. அதுக்கும் கீழே உள்ளவங்க நிறைய இருந்தாங்க. அதுக்கும் கீழே உள்ளவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இவருக்கு நீ ஏழை கிடையாது, உனக்கு வீடு இருக்கல, கொண்டாட்டி இருக்கல, அப்ப வீடும் இல்லாம கொண்டாட்டி இல்லாம இருக்கிறவங்க தான் ஏழை அந்த கணக்குல. அப்ப கேட்கிறாரு, வீடு என்னங்க, எனக்கு வேலைக்கு கூட ஒரு ஆள் வச்சிருக்கிறாங்கிறாரு அவரு. அவரு இன்னலி ஆதிமன், எனக்கு வேலைக்கு கூட ஆள் இருக்கு, வேலைக்கு ஆள் இருக்கா? அப்படின்னா நீங்களா மன்னர்கள்ல ஒரு ஆளுங்க, நீ பணக்கார ஆள் இல்ல, நீங்களா ஒரு மன்னர். அதாவது எதுக்கு சொல்றோம்னா அவங்களுடைய ஏழ்மைக்கு உள்ள மதிப்பீட பாருங்க, செல்வத்துக்கு அவங்களுடைய மதிப்பீட பாருங்க. இன்றைக்கு ஒருத்தர் வராரு, எவ்வளவு சம்பளம் மாசம்? 2000 ரூபாய். பாவம் ஏழை, 2000 ரூபாய் வாங்கினா ஏழைங்க. நம்ம இதுல 2000 ரூபாய் சம்பளம் வாங்கினா என்னது? ஏழையான குடும்பம், பொண்ணு கொடுக்காதீங்க, ரொம்ப ஏழை கஷ்டப்படுவாங்க. அப்ப 2000 ரூபாய் ஒரு மாசம் ஒரு சம்பாதிச்சு அவன் ஏழை இன்னைக்கு. அப்ப அன்றைக்கு பாருங்க, ஒண்ணுமே சம்பாத்தியத்தை ஒரு கேட்கல, சம்பாத்தியமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு பொண்டாட்டி ஒரு குடிசையும் இருக்குல்ல, நீ ஏழை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஏழ்மையை மதிப்பிடுறாங்க. இவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து அவ்வளவு மோசத்தையும் தாங்கி கொண்டு மதீனா வாழ்க்கையை கற்பனை பண்ணணும்னா அந்த 10 வருஷ காலம் அந்த மக்கள் பட்ட தியாகம் சிரமங்கள் வந்து இந்த தீனுக்கு ஒரு அடிவரமா இருந்துச்சு. ஆனா அதை எண்ணி எண்ணி நம்மளை அறியாமல கண்கள் கலங்கும். அப்படியான ஒரு வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ஒருக்கா வந்து ஒரு போர்ல ஜெயிச்சு இந்த போர்கள்ல இருந்து கிடைக்கிறதா ஏதோ வருமானம். என்னைக்காவது ஒரு செழிப்பு பார்க்கறதா இருந்தா போர் நடக்கும். போர்ல வெற்றியும் அடைஞ்சிருவாங்க. வெற்றி அடைஞ்சா எதிரிகள் கொண்டு வந்த உணவு போக்குவரத்து எல்லாம் வந்து ஜெயிச்சவர்களுக்கு சேரும். அது அந்த காலத்து போர் தர்மம். போர் நடந்து ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா கைதிகளை பிடிச்சிக்கிடுவாங்க. அவங்க கொண்டு வந்த கோதுமை உணவு போக்குவரத்து ஒட்டகம் எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துருவாங்க. இதை வந்து போர்ல ஈடுபட்டவங்களுக்கு பங்கிட்டு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. 1/3 வந்து கவர்மெண்ட்ல எடுத்துக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மால்ல சேர்க்கறதுக்காக வேண்டி 1/3 5ல 1 எடுத்துக்குவாங்க. அல்லாஹ் அப்படி சொல்றான், யஸலூனக அனில் அன்ஃபாலி குல் ஃபஇன்ன லில்லாஹி கும்ஸஹு. அல்லாஹ்வுக்கு அதுல வந்து 5ல 1 இருக்குது. அல்லாஹ்வுக்குன்னு சொன்னா கஸானாவுக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வை எடுத்துக்கிற போறான். அல்லாஹ்வுக்கு 5ல 1 இருக்குன்னா பைத்துல் மால்ல எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இதை வச்சுதான் எல்லாத்தையும் கொடுக்கறது போறதுலாம். இந்த ஜகாத்துக்கு முன்னாடி இந்த பைத்துல் மால்ல இந்த போர்கள்ல கிடைக்கும் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பெரிய தொகையை கிடைச்சு போற சமயத்துல அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில கைப்பற்றக்கூடியது. அல்லது ஜெயிச்ச பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியில இருந்து ஒரு வரியை நிர்ணயிச்சு அங்கிருந்து வாங்குறது, இவைகளெல்லாம் அரசு கஜானாவில் வந்து சேரும். இந்த மாதிரி சேரும் பொழுது கொஞ்சம் கைதிகள்லாம் வந்து கிடைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா 2 பேரும் வர்றாங்க. மகளும் மருமகனும் வர்றாங்க. வீட்டு வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்குது, கையெல்லாம் காய்ச்சி போயிடுது, நாங்களே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு ஆள் ஒன்று வேலைக்கு கொடுத்தீங்கன்னா, இந்த அடிமை தானே, அடிமை வேலைக்காரங்க தானே, சம்பளமும் கொடுக்க வேண்டியது, சோறு கொடுத்தா போதும், அந்த மாதிரி ஒரு வேலையாளர் கொடுக்கணுன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த திண்ணையில வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் போது உங்களுக்கு வேலைக்காரர் கேட்குதா? திண்ணை தோழர்களை சுட்டி காட்டுறாங்க. திண்ணை தோழர்கள் பட்டினியும் பசியுமா கிடக்கும் பொழுது வேலைக்கு ஆளுகள் கேட்டு வந்திருக்கிறீங்களே, தர முடியாதுன்னு அனுப்பிடுறாங்க மகளுக்கு. அதெல்லாம் கொடுக்குற நேரம் இது இல்லை. இப்ப வந்து எல்லாமே அதை வித்து காசாக்கி உங்களுக்கு சோறு கொடுக்கலாமே, அடிமைகள்லாம் அன்னைக்கு வந்து ஒரு பொருள் மாறுத்தானே, அதுக்கெல்லாம் உள்ள நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெத்த மகளுக்கு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க திண்ணையில சில பேர், குடியிருக்க இடம் இல்லாம, ஒரு தொழில் இல்லாம, வருமானம் இல்லாம, அவங்கள விட்டுட்டு நீங்க கேட்கறீங்களா என்று சொல்லி இருக்கிறாங்க என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய ஆடை பாருங்க, இது உணவுடைய அளவுக ஒரு ஆடையும் அவங்களுடைய தரத்தை வந்து எடை போட்டு காட்டும்ல. என்ன ஒரு மனிதன் வந்து ஆடையை கொண்டு தானே தீர்மானிக்கப்படுறான். அப்ப இவங்கள்ட்ட என்ன ஆடை இருந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, 70 திண்ணை தோழர்கள் நான் ஒருவன். அபூ ஹுரைரா சொல்றாங்க, 70 பேர் அந்த நேரத்தில் பள்ளியாசல கடந்தோம், வீடு இல்லாம. இந்த 70ல நான் ஒரு ஆளாக இருந்தேன். எங்கள எவருக்குமே அதாவது கூடுதலான எந்த ஆடையும் இருக்காது. என்ன இருக்கும்னா ஒரு போர்வை தான் இருக்கும். எங்களுக்கு ஆடையே தாங்க எங்களுக்கு இருந்தது என்ன, ஒரே ஒரு போர்வை இருக்கும். அந்த போர்வையை வந்து கழுத்துல கட்டிக்கிறோம். ஆடை கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் போட்டு நம்ம சட்டத்தில் போட்டு நினைச்சிட்டு இருக்கிறோமே, ஒரு போர்வை பெரிய துணி, அந்த துணியை வந்து கழுத்துல கொண்டே கட்டிக்கிறோம். கழுத்துல கட்டுனா என்ன ஆகும்னா, சில பேருக்கு வந்து அந்த சாக்குன்னா அந்த இது இந்த இடத்துக்கு என்ன சொல்றது, சாக்குன்னா முட்டுக்கால கீழே கரண்டிக்கு மேல உள்ள பகுதி இருக்கலங்க, கரண்டிக்கு மேல முட்டுக்காலுக்கு கீழே இருக்கிற பகுதி, அந்த முழங்கால் கீழே கண்டக்காலுக்கு மேல, முழங்காலுக்கு கண்டக்காலுக்கு நடுவில் உள்ள பகுதி, அந்த இடம் நடுப்பகுதி. சில பேருக்கு அந்த போர்வையை கட்டினாங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் நீளமா இருக்கும் போல இருக்கு. சில பேருக்கு இந்த அளவுக்கு இருக்கும். முழங்கால கீழே அந்த இறக்கம் என்ன செய்யும், சில பேர் அந்த அளவுக்கு கட்டியிருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து கரண்ட வரைக்கும் இருக்கும், இவ்வளவுக்கு அல்லது இவ்வளவுக்கு. முட்டுக்கால் மறைஞ்சிடும், முட்டுக்கால் கொஞ்சம் இறங்கி இருக்கும். சில அளவுக்கு கரண்ட வரைக்கும் வரும். மேல கட்டுறது வந்து கரண்ட வரைக்கும் வரும். இதுதான் எங்களுடைய ஆடையை. இதை தாண்டி வேற ஒரு ஆடை எங்களுக்கு இருந்ததில்லை. இதை தாண்டி வேற ஆடையை மொத்தமே இதான், இதைத்தான் சுத்திக்கிற ஆடை, இதான் போர்வை, இதுதான்.
இதுதான் மொத்தமே அவங்களுக்கு உள்ளது. இது மட்டும் அணிந்து கொண்டு ஒரு மனிதன் இருக்க முடியுமாங்க? மாத்துக்கு ஒண்ணும் இல்லாம இதை தவிர வேற ஒண்ணுமே எங்கள்கிட்ட இல்லைங்கிறார். அப்போ எப்படி இதை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்தாங்க நமக்கு நம்பவும் முடியல. ஆனா நடந்திருக்கு. அதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இதனால நான் என்ன செய்வோம்னு கேட்டா, கையினால அந்த கட்டி தானே வச்சிருக்காங்க, போர் இப்படி கட்டினா விரிஞ்சிரும்ல, குனியும் போது போகும்போது விரியுமா இல்லையா, அதையும் நாங்க நடக்கும் இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கும். என்ன சட்டை மாதிரி ஒண்ணும் கிடையாது, கையினால அந்த ரெண்டு பகுதியும் இப்படி இணைச்சு பிடித்தவர்களாகத்தான் நாங்க இருப்போம். எங்களுடைய மறைவிடங்கள் தெரிந்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி கையை பிடித்துக் கொண்டவர்களாக நாங்க நடப்போம்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்கன்னா, மொத்த ஆடையே எவ்வளவுன்னு பாருங்க. கூடியிருக்க இடம் இல்லை, சாப்பிட உணவு இல்லை, பேரிச்சம்பழம் ஒரு பேரிச்சம்பழம் இல்லைன்னா 7 பேரிச்சம்பழம் இல்லைன்னா அதுவும் இல்லை, இல்லைன்னா தண்ணி, இந்த மாதிரி கீரை சாறு, கீரை காய்ச்சலுடைய சாறு, கீரை சாறு பெரிய உணவு. இதான் இது உணவு விஷயங்கள் எப்படின்னு பார்த்தா, அணிந்திருக்கிற ஆடை என்னன்னா எவ்வளவு மோசமா இருக்குது, வாங்க முடியல. அதே மாதிரி ஒரு சமயத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது எப்ப ரொம்ப செழிப்பான காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயி, அதுக்கப்புறம் இஸ்லாமிய கலீஃபாக்கள் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு ஆகா ஓண்டு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல நல்ல செழிப்பு இருக்கு, ஜகாத் அது குவிஞ்சு நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாருன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஏறக்குறைய சஹாபாக்கள்லயே கடைசியா இறந்தவர். மொத்த சஹாபாக்கள்ல கடைசி சின்ன வயசுல இருந்து கடைசியா இறந்தவர். இவர் ரொம்ப காலம் வரை இருந்திருக்கிறார். அப்ப இவர் என்ன செய்யறாரு, நல்ல செழிப்பான காலத்துல வேணும்னு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆடைய துணி எடுத்து அதை பேரில் கட்டிக்கிட்டாரு. கூடுதல் ஆடை அவர்கிட்ட இருக்குது, வேணும்னு அந்த ஆடை எடுத்து என்ன செய்யறாருன்னா, ஒரு இப்படி ஸ்டாண்ட்ல ஒரு இதுல மாட்டி வச்சிடறாரு. கூடுதல் அவன் மேல கட்டுறதுக்கு ஒண்ணு கீழே கட்டுறதுக்கு ஒண்ணு வச்சிருக்காரு. இதை என்ன செய்யறாருன்னா, வேணும்னு எடுத்து அதை மாட்டி வச்சுட்டு ஒரே ஒரு போர்வை எடுத்து இப்படி கட்டிக்கிட்டு கழுத்துல கட்டிக்கிட்டு அவரு தொழுகிறாரு. தொழுவும் போது இதை பண்றாரு. அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, என்னங்க நீங்க ஒரே ஒரு இதை மட்டும், அவர் ஆச்சரியமா இருக்குது. அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பிற்காலத்தில் நிலம் அப்படி மாறி போச்சு. ஒரு ஆடையில ஒரு மாதிரியா பார்க்கிற அளவுக்கு செழிப்பாயிடுச்சு. ஏற்கனவே இருந்தது ஒரு ஆடை தான். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி காலத்துல எல்லாம் ஒரு ஆடையில ஒரு தொழுகிறது அடுத்தவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க, இன்னும் ஒரு ஆடை ஒரு தொழுகிறாரு. அப்ப எவ்வளவு செழிப்பு இருக்குன்னு பாத்துக்கிறங்க. அந்த அளவுக்கு பின்னாடி மாறி போச்சு. கேட்கிறாரு, என்னங்க நீங்க ஒரு ஆடையை வரைச்சு தொழுகிறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, நான் வேணும்னு தானே செஞ்சேன், உன்னை மாதிரி ஒரு முட்டா போய் இதை பார்க்கணும், இதை பார்த்து என்கிட்ட கேள்வி கேட்கணும், அதுக்காக வேணும்னு அணிஞ்சுக்கிட்டு நான் என்ன சொல்ல முடியும், இதை அந்த வரலாறு யாரும் உனக்கு சொல்றது, அதுக்காக செய்யறேன். எங்கள்ல யாருக்குடா 2 ஆடை இருந்துச்சு கேட்கிறாரு, எங்கள்ல எவனுக்கு 2 ஆடை இருந்துச்சு, யாருக்கு 2 ஆடை கிடையாது, இது ஒண்ணுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்னமோ பெரிய ஒரு லட்ச பிறப்பு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, அந்த பாரம்பரியம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, இன்னைக்கு செழிப்பா இருக்கிறத வச்சு பேசுறீங்களா, இதான் எங்களுக்கு மொத்த ஆடைய, இதுக்கு மேல ஆடை வச்சவர்கள் ஒருத்தரும் கிடையாது அந்த சமுதாயத்தில் சொல்றாரு. யாருக்கு 2 ஆடை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி சொல்றாரு. ஐயுனா கானலஹு சௌபானி அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல எங்களில் யாருக்கு 2 ஆடை இருந்தது சொல்லு பார்ப்போம். ஒருத்தருக்கு இல்லைங்கிறார், எனக்கு இல்லைன்னு ஒரு சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்கள்ல ஒருத்தருக்கும் 2 ஆடை கிடையாதுப்பா, ஒரே ஒரு போர்வை தான் எங்களுடைய மொத்த உடையே, அது தாண்டி எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது. அந்த மாதிரியான நான் சொல்லுவது உனக்கு ஆச்சரியமா இருக்கு, நிலைமை எப்படி மாறி போச்சுன்னு பாருங்கிறாரு. நாங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த மாதிரி இன்னைக்கு இருந்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி இப்படிங்க சொல்லுறேன்னு கேட்கறீங்க. இதுதான் எங்களுடைய காலமெல்லாம் வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எங்களுடைய நிலைமை இப்படிதான் இருந்துச்சுங்கிறாருன்னா பாத்துக்கிறங்க. எல்லாருக்கும் அப்படி மொத்தமா ஆளுக்கு ஒரு போர்வை கையில வச்சுட்டு பெரிய ஆடை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய மொத்தமா ஆடை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது உத்தரவு போட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலதான் இதுல இன்னொன்னு வாங்கணும். இந்த ஹதீஸ்ல ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு. நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தை எப்படி இருந்துச்சுன்னு கற்பனை பண்ணாம என்னமோ பெரிய கச்சகமா இந்த மாதிரியும் ஒரு 74 முழத்து தலைப்பாக்கு ஒரு துணி, அப்புறம் முழங்கால கீழே ஜிப்பாவுக்கு ஒரு துணி, அதுக்கு மேல ஒரு பனியை, அது என்னமோ பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்தது என்னன்னு விளைவிக்கிறீங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்னன்னு தனியா நம்ம சொல்ல போறோம். சஹாபாக்கள் ஒட்டுமொத்த சமுதாய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, இந்த போர்வை மட்டும்தான் அவங்களுடைய ஆடை. நம்ம ஆளுக்கு இப்ப என்ன பண்றாங்க பத்தியா, ஜிப்பா போடுறது சுன்னத்தான். ஜிப்பான்னு வேணா ஒரு ஆடை தயாரிச்சுக்கிட்டு, அப்ப ஜிப்பா இந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க காட்டுறாங்க. யாருக்கு 2 ஆடை இல்லைன்னு வருது ஹதீஸ்ல. இதுல யார் தலைப்பா கட்டி தெரிஞ்சிருப்பா,
அசத்துன்னு காட்டுறதுக்காண்டி இந்த 7 மூலம் இருந்தா அதுல இன்னும் 2 பேர் ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. அங்க உள்ள காலத்துல, அன்றைக்கு உள்ள அந்த காலத்துல இந்த ட்ரெஸ் இருந்துருச்சுன்னா அதனால இருந்ததை கழட்டி போட்டு ஒன்னே கட்டிட்டு சொல்லுறாரு அவரு. இதே தொப்பி வருஷம் நிறைய மறைக்கணும், தலைப்பா கட்டணும். எந்த அந்த காலத்தை என்ன கற்பனை பண்ணி பார்த்துன்னு சொல்லிட்டியா? நம்ம எப்படி வழங்குறோம் தெரியுமா அந்த காலத்தை? இன்னைக்கு உள்ள அசரத்துமார்களை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி தான் ரசூலா இருந்திருப்பாங்க நம்ம முடிவு பண்றோம். அத ரசூலுல்லாஹி காலத்தை போய் படிச்சு பார்த்து முடிவு பண்ணணும். இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள், அந்த தீன்ல உள்ளவங்க, தப்லீக்ல போறவங்க இவங்க எல்லாம் பார்க்கிறோம். ஓ, இவங்க எல்லாம் இப்படித்தானே தீன்ல உள்ளவங்க இப்படித்தானே இருக்கிறாங்க. அப்ப இதுதான் ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கற்பனை பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இப்படித்தான் கற்பனை பண்ணுவான். ஒருவனை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரி இருந்திருப்பாங்கன்னு கற்பனை ஒண்ணு என்னங்க இப்படி கற்பனை ஒண்ணு. ஒரு 7 மட்டும் பெரிய தலைப்பா கட்டிருப்பாங்க, பெரிய வால் ஒன்று விட்டு விட்டுருப்பாங்க தலைப்பாவுக்கு, அப்புறம் மேலே முழங்கால கீழே ஜிப்பா ஒன்று போட்டிருப்பாங்க. இப்படிதான் கற்பனை பண்ணுவோம். இதெல்லாம் எங்க ஏது எங்க அந்த காலத்துல ஏதுன்ற இந்த அளவுக்கு பொருளாதாரம் ஏது? ஒரு ஆடைக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆடை ஏது? இதுதான் இன்றைக்கு உள்ள கால நிலைமை. இது இந்த ஒண்ணுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். எவரும் 2 ஆடை இல்லாத ஒரு காலகட்டத்தில் தலப்பாவை கட்டி தொப்பியை போட்டுட்டு வர்றது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அனுமதி இருக்கு, போட்டுக்கிறேன். அது ஒரு விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, எப்படிலாம் ஏற்கு மாறா புரிஞ்சு வச்சிருக்கோம், எப்படி எல்லாம் நம்ம ஏற்கு மாறா மார்க்கத்தை ஒன்று வழங்கி வச்சிருக்கோம் விளங்குதா? இது விளங்கிக்கலாம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த தொழுகை முறை இருக்குல்ல, தொழுகை முறை எப்படி? அந்த பள்ளிவாசல், இந்த குடிசை பள்ளிவாசல், ஆண்களும் தொழுவாங்க, பெண்களும் தொழுவாங்க. இன்றைக்கு நம்ம அதையும் கருத்து விட்டோம், மும்மையில வரக்கூடாதுன்னு விட்டோம். பெண்களை பெள்ளிவாசலுக்கு வரணுங்கிறத கருத்தில் உண்டு எந்த பள்ளியும் கட்டுறதும் இல்லை. பெண்களுக்கும் தொழுகை கடமைங்கிறத பத்தி யாரும் சிந்திக்கிறதும் இல்லை. வரக்கூடாதுன்னு வேற 10 கணா கொடுத்து வச்சுக்கலாம். இவன் நாம என்ன பண்ணிருக்கான்? மும்பையில வரக்கூடாது, பள்ளிவாசல் வரக்கூடாது, பள்ளிவாசல் வரக்கூடாது, நாங்க தராக போறோம், அவங்க போயிடுறாங்க. அதாவது அவங்க ஏதாவது வழிபட்டு ஆகணும், கேட்டு ஆகணும். நீ அல்லாட்ட கேட்க கூடாதுங்கிற, அல்லாவும் நீங்க வச்சுக்கிறோங்க, அவளையாவது நாங்க வச்சுக்கிறோங்கிறாங்க. இப்படிதான் பெண்கள் மாத்திரம் தர்காவுக்கு ரொம்ப போற காரணத்தை நீங்க வழங்கணும். அதாவது அவங்களுக்கும் ஒரு பக்தி, ஆன்மீகம் அவங்களுக்கு இருக்கு, தேட்டம் இருக்குது. அவங்களுடைய தேவைகளை கேட்கணும், அவங்களுடைய குறைகளை முறையிடணும். அதுக்கு ஒரு பவர் வேணும்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நம்மளுக்கு வாய்ப்பு அல்லாவுடைய பள்ளிக்கு வாடான்னு சொல்லி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துறீங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்துடுறான். பெண்களுக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கறது இல்லை, நம்மளை விரட்டுறாங்க. எங்க விரட்ட மாட்டாங்களோ அங்க போயிருவோமே. அவளையாவே நீங்க தாண்டு ஆம்பளை விட பொம்பளை போறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் நம்ம பள்ளிவாசல்களுக்கு பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனுமதிச்சிருக்கிறாங்க, தொழுவிட்டு போயிருக்கிறாங்க. அன்றாட அல்லாட்ட கேட்டு கேட்டு ட்ரைனிங் கொடுத்து அடுத்த டைம் கேட்கிறாங்க. நீங்க அல்லாட்ட கேட்கறது எந்த பயிற்சியும் கொடுக்கல. இன்றைய பெண்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த பயிற்சியும் கொடுக்கல. அப்ப எங்க போய் கேட்பாங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நடந்திருக்கு? பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கும். முதல்ல ஆண்கள் நிற்பாங்க, பின்னாடி பெண்கள். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பர்தா கூட கிடையாது, அந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் கிடையாது. கிடையாது என்பது எப்படி விளங்குது? சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு, கான ரிஜாலுன் யுஸல்லூன மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிதி உஜுரிஹிம் அலா அனாகிஹிம் கஹையத்தி சிபியான். இன்றைக்கு அவர் காலத்துல சொல்றாரு, இன்றைக்கு சின்ன பசங்களுக்கு கட்டி விடுவோமே, அவங்க கட்டி விட்டுருக்காங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி தங்களுடைய இந்த கீழே உள்ள ஆடைய கழுத்துல கட்டி கொள்வார்கள். கட்டி கொண்டு அதனோடவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுவார்கள். இந்த பெரிய துண்டு எடுத்து கழுத்துல கட்டி கொண்டு என்ன செய்வாங்க? மற்ற நேரத்தில் இடுப்புல கொஞ்சம் துணி, தொழுகை நேரத்தில் தோல் பட்சத்தை மறைக்கணும் இருக்கு, தோல் பட்சத்தில் இல்லாம தொழாதீங்கன்னு இருக்கு. அதனால தொழுகை நேரத்தில் எடுத்து மேல கட்டிக்குவாங்க. மேல ஓப்பன் தான், மேலாம் ஓப்பன் தாங்க. பிளாக் நம்ம கற்பனை வருதுல, சும்மா இப்படி இடுப்புல வரை நிற்பாரு, அப்படித்தான் இருக்கும் உடம்புல, வேற ஒண்ணு அடிஷனல் ஆடை கிடையாது. தொழுகை இப்படி எடுத்து கழுத்துல கட்டிக்கிறாங்க. அப்ப அந்த கழுத்துல கட்டினவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், காலலி நிசா, பெண்களை நோக்கி சொல்வார்கள், லா தர்ஃபஉன்ன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூஸா. ஆண்கள் அதாவது உட்கார்ந்த பிறகுதான் நீங்கள் சஜிதாவிலும் தலையை உயர்த்த வேண்டும். எதுக்கு இதை சொல்றாங்கன்னு வழங்குதா? ஆடை ஒரு ஆடை, அது குனியும் போது அது அந்த சில பகுதிகள் பின்னாடி தெரிய வாய்ப்பு இருக்குது. மொத்த டிரெஸ் இதாங்க, இது ஒரு தமாசமா நீங்க இருக்கக்கூடாது, நம்மள கண்கள்ல கண்ணீர் கலங்கணும். அப்படி ஒரு நிகழ்ச்சி இது இல்லையா? அட ஒரு ஆடைக்குதான் மொத்த ஆடைய, குனிந்தால் என்ன செய்யுது தெரியும். அதனால சஜிதாவில இருந்து எந்திரிப்பாங்கல்ல, சஜிதாவில எந்திரிச்சு உட்காருவாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு பெண்களை எந்திரிச்சிடக்கூடாது. நீங்க கொஞ்சம் கூடுதல் நேரம் சஜிதாவில் கிடந்து ஆண்களா எந்திரிச்சு இருப்புல உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நீங்க வரணும்.
என்று பெண்களுக்கு சொல்லி வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா பாருங்களேன். பெண்களுக்கு எப்படி சொல்லப்படுது? ஆம்பளைங்க குனிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் போதுமான ட்ரெஸ்ஸா இல்லை, அதனால அவங்க எழுந்த பிறகு நீங்க எந்திரிக்கணும். என்ன இதுல என்ன விளங்குது யோசிச்சு பாக்குறீங்களா? என்ன நிலையில நம்ம இன்னைக்கு இருந்துக்கிறோம் யோசிச்சு பாக்குறீங்களா? ஆச்சரியத்திலே ஆச்சரியம். அப்படி ஒரு வாழ்க்கை இந்த சஹாபாக்கள் வாழ்க்கை அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்குது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு ஆடையை மட்டும் அணிந்து கொண்டு தொழுவலாமா என்று கேட்கிறாரு. ஏன்னா அப்படிதான் தொழுவிட்டு இருக்காங்க. ஒரு ஆடை அணிஞ்சு தொழலாமான்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. அவர் குல்லுக்கும் எஜிது சௌபைனி, இவர் கேட்டவர் இவருக்கு 2 ஆளை இருக்கும் போல இருக்கு. இதுல ஒன்று 2 பேர் இருக்கும்ல, அவருக்கு 2 ஆளை இருக்கும் போல இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவ எஜிது குல்லுக்கும் சௌபைனி, உங்கள ஒவ்வொருத்தரும் என்ன 2 ஆடையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்பா இருக்கிறது ஒண்ணு வச்சுக்கிட்டு காலி வர வேணுமா? இருக்கிறது ஒண்ணு, அப்புறம் ஒண்ணு வச்சுக்கிட்டு தொழுவலாமான்னு கேட்கறீங்களா? ஒரு கேள்வியா? யார்கிட்டப்பா 2 ஆடை இருக்குது? எல்லாத்தையும் ஒரு ஆளை தானே வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிற அளவுக்கு அந்த நிலைமை சஹாபாக்களுடைய நிலைமை, அன்சாரிகளுடைய நிலைமை, மொத்த மதீனா மக்களுடைய நிலைமை இருந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, அந்த சஹாபாக்களுடைய உணவும் அப்படி, உணவும் சோத்துக்கும் வழி இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, கல்யாணத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு பெண்ணு இல்லை, அது போக அணிஞ்சுக்கிறதுக்கு ஆடை இல்லை. இதுக்கு இடையில எதிரிகளுடைய அச்சுறுத்தல் வர, எதிரிகளுடைய அச்சுறுத்தல், பயம், போர், சண்டை, இந்த நிலைமை வேற. இவ்வளவுக்கு இடையில தான் இந்த வறுமையும் இந்த கஷ்டமும் அந்த மக்களை வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலும் திசை திருப்புனுச்சா? நம்மளை திருப்புத, நம்மள இன்னைக்கு திருப்புத. வறுமை வந்தவுடனே, பொருளாதார கொஞ்சம் சிக்கல் வந்த உடனே நல்லா இருந்தோம் நம்ம மாறி போய்க்கிறான். இன்னைக்கு நாத்தியம் பேசுறவங்க நிறைய பேர் கம்யூனிஸ்ட்ல இருக்கவங்க பாருங்க. யாரு கம்யூனிஸ்ட்ல இருப்பார்? சோத்து கழிவுறாங்கலாம் கம்யூனிஸ்ட்ல இருப்பான். கம்யூனிஸ்ட்ல என்ன இருப்பான்னு கேட்டா, சாப்பாட்டு கழிவு. அவன் நினைக்கிறான், அதே கடவுள் இருந்தா எனக்கு நீங்க பட்டினியா போடுறான், எனக்கு நிறைய தரணும்ல. காதல் ஃபக்ரா இங்க கூன குஃப்ரா, ஃபக்ருங்கிறது இருக்க வறுமை, அது வந்து நாட்டியத்துல கொண்டு விட்டுருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமை வந்து நாட்டியத்துல கொண்டு சேர்க்கும். நாட்டியம் பேசுறவனுக்கு காசு வந்துச்சுன்னா பெரிய பக்திமான் ஆயிடுவான். நாத்தியம் பேசிக்கிட்டு இருந்த ஆட்களுக்கு வந்து காசு வந்துச்சுன்னு வைங்களேன், அவன் பெரிய பக்திமான் ஆயிடுவான். இளையராஜா யார் இருந்தாலும் ஒரு நாத்தியம் தானே. இளையராஜா ஆரம்பத்தில் யாருங்க? ஒரு நாத்தியம். கடவுளிலிருந்து ஒரு ஊரா போய் அவரும் அவரை வரதராஜனும் சேர்ந்து பாவலரும் சேர்ந்து கடவுளிலிருந்து கச்சேரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பாட்டு கிட்ட படிச்சு பாட்டுகள் மூலமாக கம்யூனிஸ்டத்தை பரப்பிட்டு இருந்தான். காசு வந்துச்சு. 1 கோடி ரூபாயில ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை இவன் கட்டி கொடுக்குறான். எங்க மாற்றம் பார்த்தீங்களா? எவ்வளவு தலைகீழ் மாற்றம்னு பாருங்க. இந்த ஸ்ரீரங்கம் திருச்சியில உள்ள ராஜகோபுரம் பெரிய கோபுரம் இருக்கு, அதை கட்டி கொடுத்தது யாரு? இளையராஜா. இந்த ஆள் நேற்று வரைக்கும் நிலைமை என்ன? அதுவும் கடவுள்லாம் கிடையாது. கடவுள் எங்க இருக்கிறான்? அதாவது 100 ரூபா வாங்கிட்டு கச்சேரி நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து வறுமை. கடவுள் செல்ப வச்சிருப்பான்ல அப்படின்னு சொன்ன ஆளுக்க வந்து காசு வந்து ஆயிடுச்சு, அது வந்து எல்லாத்தையும் நம்ப சொல்லணும். அது தௌஹீதுக்கு எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கடவுளுங்கிற அளவுக்கு கொண்டு விட்டு போடுறது. அப்ப அந்த நாத்தியங்கிறது வந்து ஒரு கடவுள் மறுப்பு தன்மையை தான் கொடுக்கும். அப்ப இந்த நாத்தியம், இந்த வறுமை வந்து கடவுள் மறுப்பு தன்மையை கொடுத்து இருக்கிறதுனா அந்த மக்களை கொடுத்துச்சா? யோசிச்சு பாருங்க. இந்த நிலையிலையும் அவங்க தொழுகை விட்டாங்களா? இந்த நிலையிலையும் நோன்பு வைக்கணும்னு சொல்றான். அது நோன்புலாம் வந்து இல்லாத ஆளுக்கையா, இருக்கிறவன் பணக்காரனுக்கா சொல்றது? இவன் நம்ம ஆளுக்குள்ள அது காரணம். நோன்பு வைக்கிறதுக்கு போய் நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லி கூப்பிடுமே? இது ஒரு இறையச்சத்தை உண்டாக்குங்க, இது ஒரு பக்குவத்தை உண்டாக்கும் சொல்லி கூப்பிட்டா அவன் அதுக்காக நோன்பு வைக்குவான். பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள் உணர்வதற்காக வேண்டி இந்த நோன்பு இருக்கிறதுன்னு சொன்னவன, அப்ப பணக்காரனுக்கு பசியை உணர வைக்கிறது தான் நோன்புன்னு தான் நம்மளே சொல்றோம். இது வழங்காம நான் ஒரு அனுபவம் அப்படித்தான் படிக்கிறாரு. பசியின் கொடுமை பணம் படைத்தவர்கள் புரிந்திட நேர்ந்தது யாராலே? என்ன இஸ்லாம் கண்ட ரமலானை இனிதே அமைத்த நபியாளன்னு அவரும் படிக்கிறார். பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள்லாம் புரிந்துடுறது தான் இது. அப்ப ஏழை உள்ளவன்ட்ட நோன்பு வைக்க சொன்னா, நோம்பு பசியை வணங்குறதானே, தினம் வழங்கிட்டு தானே நடக்கிறேன், நானும் தினம் பசிய ஒவ்வொரு நாள் வழங்கிட்டு தானே இருக்கிறேன், நீ என்ன புதுசா நோம்பு சொல்ல சொல்ற? அது பணக்காரங்க போய் சொல்லு. நம்மளும் அப்படித்தானே செய்யறோம். நம்மளுக்குள்ள இந்த நோம்பு எல்லாத்தையும் ஏற்குமாறா சொல்லி வச்சதுனால அப்படி ஆயிடுச்சு. அப்ப அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த வறுமை வந்து 5 வேளை தொழுகையில இருந்து அவங்களை நிறுத்தல. அந்த வறுமை வந்து அந்த வறுமை நிறுத்தி இருக்கணும்.
இந்த வறுமையை காரணம் காட்டிக்கிட்டு சம்பாதிக்க ஏதோ காரணம் காட்டி செய்யுது. 5 நிமிஷத்தை ஒதுக்க சொன்னா வாங்க நிறைய கடன் இருக்கு, நீங்க 5 நிமிஷம் யாருக்கு போய் ஒரு 100 சம்பாதிச்சிருவாங்கல்ல அப்படிங்கிறான். அப்ப இவனுக்கு இந்த சின்ன ஒரு அற்பமான தேவைகளுக்காக வேண்டி தொழுகைக்கான நேரத்தை ஒதுக்க மாட்டேங்கிறான். அது காரணம் சொல்றான். ஏன்டா ஒதுக்க மாட்டேங்கிற, வறுமை கஷ்டமா இருக்குல்ல, சும்மா நல்லா நிறைய தந்துருந்தாண்டா சம்பாதிக்க நல்லா வரலான் இருப்பேன், இதெல்லாம் முடியுமாங்கிறான்ல. இந்த வாழ்க்கைக்கு அப்ப என்ன சொல்ல போறான் இவன்? இதுல சாத்தியம் அல்ல, மறுமையை பிடிச்சி நிறுத்தி கேட்பான்ல, நீ வறுமையை சொல்லுவ. அப்படியாப்பா வறுமையா, இங்க வா இந்த வறுமையை பாரு. அவங்களை கொண்டா நிறுத்துவாங்க முன்னாடி. இந்த ஒரு போர்வையை போத்திட்டு இருந்தாங்கடா, இந்த வறுமை அவங்களை தடுத்துச்சா? கேட்க மாட்டான்ல. ஒரே ஒரு பேரிச்சம்பளை தின்னுட்டு இருந்தாங்களே, இது அவங்கள தீன்ல இருந்து தடுத்துச்சா? தொழுகையில, நோன்புல, சக்காத்துல, போர்ல இருந்து தடுத்துச்சா? போர் செய்வதற்கு அவங்களை தடுக்கல, உன்னை மட்டும் தடுக்கலாம் நல்லா கேட்க மாட்டானா? அப்ப நம்ம இந்த தீனில ஒழுங்கா நடப்பதற்கு இந்த காசு, செல்வம், செழிப்ப அளவுகளை கொள்ளவே கூடாது. எவ்வளவு சொல்ல போனா நல்லவர்களுக்கு தான் கஷ்டம் வரும். இந்த உலகம் ஒரு அளவுகோலே கிடையாது. இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களும் உலகத்தினுடைய சிரிப்புகள் தானா ஒருத்தன் நல்லவன் கெட்டவன உரசி பார்க்கிற அளவுகோல் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற அந்தஸ்து மரியாதை தானா அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற உரசி பார்க்க முடியும். கெட்டவங்களை தான் எல்லாம் நல்லா வச்சிருப்பான். உலகத்துல நல்லவங்களை தான் எல்லாம் ரொம்ப சோதிப்பான். இந்த உலகத்துக்கு அல்லாவிடத்துல உள்ள மதிப்பே ரொம்ப கம்மி. என்ன கம்மி? கொசுவுடைய இறக்கையை விட கம்மி. இந்த அல்லாவிடத்துல இந்த உலகத்துக்கு ஒரு கொசுவின் இறக்கையை விட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு காவிற்கு எல்லாம் சோறு கொடுத்துருக்க மாட்டான். அந்த கொசுவா கூட எல்லாம் நினைக்கல. கொசுவுடைய ரெக்கையா கூட இந்த மொத்த உலகத்தை அவன் நினைக்கல. இவன் திங்கிற நம்ம பிரியாணி குடிச்சா திங்கிற இவன் நினைக்கிறான். அல்லாவுடைய பார்வையில மொத்த உலகமும் சேர்ந்து கொசுவுடைய ரெக்கைக்கு சமானம் இல்லை. அதனாலதான் ஒண்ணுமில்லாத துண்டு துணைங்களாக நல்லா விட்டுருக்கான். அதை விட பெரிய பாக்கியத்தை அவன் தர இருக்கிறான். அப்ப இந்த உலகத்துல உள்ளதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது? பணக்காரங்களை பாக்குறது, அவன மாதிரி நான் இல்லையே, அந்த மாதிரி வசதியா நான் இல்லையே, நான் என்ன இதெல்லாம் இல்லை. தொழுகிறதா இருந்தாலும், நோன்பு வைக்கிறதா இருந்தாலும், இஸ்லாத்துடைய எந்த வணக்கமா இருந்தாலும் இந்த உலகம் கணக்கு இல்லைங்கிறது தான் இதுல இருந்து வழங்குது. ஆகிறது தான் அங்க நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி எதையும் இங்க தாங்கிக் கொள்ளலாம். எவ்வளவு சிரமத்தை நம்ம என்ன செய்யலாம், பொறுத்து கொள்ளலாங்கிற ஒரு முடிவுக்கு நாம வந்தாகணும். இது இந்த மக்களுடைய ஒரு நிலைமையிலும் விளங்கிக் கொள்ளக்கூடியது. இன்னும் சொல்ல போனா இத பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க இருக்கும் பொழுதே அந்த பஹ்ரைன் ஒரு பகுதி, பஹ்ரைன்ங்கிறது ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. சவுதி அரேபியாவில இருந்து மக்காவில இருந்து வாலி வரும் பார்த்து போகலாம். பக்கத்தில் இருக்கு பஹ்ரைன். பஹ்ரைன் எவ்வளவு தூரம் இருக்கு? ஒரு பாலம் தான். பஹ்ரைனுக்கு சவுதி பிரிக்கிறது என்னது? ஒரு பாலம். இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் பஹ்ரைன், இந்த பக்கம் சவுதிங்கிற அளவில் அப்படி ஒன்னா பக்கத்தில் உள்ள ஒரு பகுதி. அந்த பஹ்ரைன்ல இஸ்லாமிய கையில் வந்துருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே அதை கைப்பற்றிக்கிறாங்க. அது போர்களுடைய வரலாறு நம்ம சொல்லுவோம். இப்படி என்னென்ன பகுதியெல்லாம் எப்ப கைப்பற்றினாங்கன்னு ரெண்டாவது சொல்லுவோம். இப்ப பொருளாதார நிலை, வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு? மதீனாவுல மொத்த 10 வருஷ வாழ்க்கை தரத்தையும், அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை தரம், சஹாபாக்கள் வாழ்க்கை தரம், அப்புறம் போர்கள், அப்புறம் மத்தொன்னு ஒண்ணா தனித்தனியா எடுக்கணும். இந்த பஹ்ரைன் கைப்பற்றப்பட்ட உடனே பஹ்ரைன்ல இருந்து அங்க இருந்து வசூல் பண்ணி இந்த கைப்பற்றின பிறகு ஒரு தொகையை கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும்னு சொல்லி அதுல இருந்து ஒரு ஜிஸியா, அந்த தண்ட வரி போன்ற காலத்துல ஒரு முறை இருந்துச்சு. அந்த வரி வச்சிருக்கிறாங்க. அது வசூலாகி வருது. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த வந்தாங்கல்ல மக்காவுல இருந்து அந்த மக்களுக்காக கொடுக்குறாங்க. மக்காவுல வந்திருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுத்தா அதுல இவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. யாருக்கு? அன்சாரிகளுக்கு. ஆனா அன்சாரிகளும் அந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க. அவங்களும் பெருசா வசதியா இல்ல. ஆனா என்ன வித்தியாசம்? இவங்களுக்கு வீடு இருந்துச்சு, உங்களுக்கு வீடு இல்ல. வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு வீடு கிடையாது, இவங்களுக்கு வீடு இருந்துச்சு. மற்றபடி திங்கிறது போறதா இவங்கள மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. பெருசா ஒண்ணு செழிப்பா இல்ல. ஆனால் கொடுக்கல. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு பிரச்சனை ஆகுது. அன்சாரிகளுக்குள்ள பேசி நடந்துட்டு இருக்கு. என்ன இது? ஊருங்கிறது தனியா வந்துடும். இந்த ஊரு இனங்கிறது என்னதான் சைத்தான் உள்ள இருக்கதான் செய்யலாம். இவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ண மக்கள் ஒண்ணுமே இல்லாம இருந்தா எல்லாத்தையும் ஏத்துக்கிறவங்க, இருக்கிறதுல பாரபட்சத்தை எவனும் ஏத்துக்கிற மாட்டான். இது மனிதனுடைய சைக்காலஜி. உங்க வீட்டுல ஒருத்தர், உங்க வீட்டுல அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறீங்க, 4 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. சோறே கிடைக்கல இல்ல, 4 நாளைக்கு பட்னியா இருந்துருவோம். 4 பிள்ளைகளும் போட்டு பட்னியா கடந்துக்குருவோம். கிடைக்குதுன்னு வைங்க ஒண்ணு, அதை 2 பிள்ளைக்கு கொடுத்து 2 பிள்ளைக்கு கொடுக்கலன்னா வந்துடும் பெரிய பரலையும். அதாவது கிடைக்காத வரைக்கும் எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க.
மனிதனால் ஜீரணித்துக் கொள்ள முடியாது, அவனை உசுப்பு ஏற்றக்கூடியது என்ன இருக்குன்னு கேட்டா அவன் அந்த பாரபட்சங்கிறத அவனால ஒத்துக்க முடியாது. அதனாலதான் அண்ணனுக்கு கொடுத்தா தம்பி பொறாமப்படுறான், தம்பியை கொடுத்தா அண்ணன் பொறாமப்படுறான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில நம்ம பாக்குறோம்ல. இது எல்லாமே அந்த பாரபட்சம் தான் காரணம். அப்ப இந்த மாதிரி மக்கள் மத்தியில் கசமசன்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இடையில மக்கா வெற்றி பஹ்ரைன்ல இருக்கும்போது கொடுக்கற மக்களுக்கு லேசா அப்படி அந்த கருத்து அப்படி அவங்கி போச்சு. அப்புறம் மக்கா வெற்றியுடைய நேரத்தில் குறைசிகளுக்கு தான் கொடுத்தாங்க, அதாவது முஹாஜிர்களுக்கு தான் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா வெற்றினா அங்க உள்ள பொருட்கள் போக்குவரத்து எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்ப அன்சாரிகள் பேச்சு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பெரிய ஆச்சரியமா இருக்குது. இவர்களுக்கு எதிராக நம்முடைய வாட்கள் இருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. நாமளாக்கும் களத்தில் இறங்கி பதிரு உகதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்முடைய வாள்களால் அவங்களோட களத்தில் சமர் புரிந்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வாள்கள் இன்னும் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை விட்டுட்டு இதை இவங்களுக்கு கொண்டே கொடுக்குறதா, இவங்களாம் யாரு நேற்று முன்னாள் வந்தவங்க கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அங்க சஹாபாக்கள் மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலேயே கூட வர ஆரம்பிக்குது. அப்புறம் இது ஒரு பிரச்சனை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் வருது, வந்தவங்க புகார்ல வருது சம்பவம், கற்பனை இல்லை. கேள்விப்பட்டவங்க கூப்பிட விடுறாங்க, வாங்க போவோம் அன்சாரி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இப்படிதான் இப்ப நீங்க பேசுனீங்களா, அதுவும் பேசிக்கிட்டீங்களா? நாங்க எல்லாரும் பேசல, எங்கள்ல சில இளைஞர்கள் பேசிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பேசணும் ஒரு அறிவிப்புல இருக்குது, அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. கீழே உள்ள அந்த தலைமுறைக்கு அந்த இடைவெளி உண்டாயிருக்கு. அந்த காலத்துல மறந்துடுவாங்கல்ல, இந்த காலத்துல ஒரு கட்டுவதற்காக வேண்டியதை உண்டாக்குறதுக்காக வேண்டி பாடுபட்டவங்களுடைய இது அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. ஒரு சுதந்திரம் இருக்குது, இந்த சுதந்திரத்தினுடைய மரியாதை மதிப்பெல்லாம் இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு விளங்குமா? விளங்காது. அன்றைக்கு ரத்தம் சிந்தன மேஜைகளுக்கு போனவன், அது அடி வாங்கினவன், உதவ வாங்கினவன், அவனுக்கு தெரியும் இதனுடைய கஷ்டம் சிரமம் என்னங்கிறது. அந்த மாதிரி இளைஞர்கள் அவர் பேசிட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது நான் ஏன் அதை கொடுக்குறேன், எதுக்காக நான் அதை கொடுக்குறேன், உங்களுக்கு தரக்கூடாதுன்னு இருக்கா கொடுக்காம இருக்க நினைக்கிறீங்களா? இதே மாதிரி ஹுனைன் போர்ல இருந்து வரும்பொழுதும் இதே மாதிரி தான். ஹுனைன் போர்ல இருந்து வரும்பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுற மக்களுக்கு கொடுத்தாங்க. வந்தவங்களுக்கு கூட இல்ல, வந்துருவாங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நெருக்கமா இருந்தாங்கல்ல சில கோத்திரத்தார்கள், அவர்களுக்கு கொடுத்தாங்க. மல்லபத்து குழு அது மாதிரி கொடுக்கலாம், அன்சாரிகளுக்கு கொடுக்கல. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட பேசுறாங்க, யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே, அலம் அஜிதுக்கும் துல்லாலன், உங்களை எல்லாம் வழிகேட்டில இருக்கும் நிலை நான் பார்த்தேன். வழிகேட்டில தப்பான வழியில இருந்தீங்க, ஃபஹதாக்குமுல்லாஹு பி, என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேரான வழியை உங்களுக்கு காட்டி இருக்கிறான். குன்தும் முத்தஃபர்ரிகீன, நீங்கள் பிரிந்து உங்களுக்குள்ளேயே பிளவுபட்டு கிடந்தீர்கள். அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினான். நீங்கள் ரொம்ப வறுமையில் இருந்தீர்கள், என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை செல்வ நிலை உயர்த்தினான். இது என்ன விளங்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலத்திலேயே கடைசி கட்டத்துல எல்லாம் இந்த ஹுனைன் போர் நடக்கும் போதெல்லாம் இந்த கனிமத்து இந்த மாதிரி பொருள்கள் உங்களுக்கு கிடைக்காட்டா கூட அல்லாஹ் அப்படி வாசல திறந்து விட்டு உங்களை செல்வ செழிப்பு ஆக்கியிருக்கான். ஹிந்தி உங்களுக்கு செல்வம் கிடைச்சா இல்லையா? நாங்க வரும்போது அவ்வளவு வறுமையில இருந்தீங்க, அவ்வளவு கஷ்டத்தை நீங்க தாங்கிக்கிட்டீங்க. பிறகு அல்லாஹ் நான் இங்க வந்த காரணத்தினால உங்களை செல்வ நிலைக்கு உயர்த்தினானா இல்லையா? உயர்த்தி இருக்கிறான். ஒவ்வொரு தடவை இப்படி கேட்கும் பொழுதெல்லாம் ஆமா ஆமான்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒண்ணு செய்யுங்க, இந்த ஆடு இந்த ஒட்டகம் எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு போகட்டும், ஒண்ணுமே உங்களுக்கு வேணாம். நீங்கள் இந்த நபியை நீங்க கொண்டு போங்க, உங்களுக்கு எது வேணும். நான் கடைசி வரைக்கும் இந்த மதீனாவை என்னுடைய ஊரா நான் எடுத்துக்கொண்டேன், சொந்த ஊருக்கு நான் போறதா இல்லை. எந்த நிலையில மக்கா வெற்றி அடைஞ்சு போக மாட்டேன்ட்டாங்கல்ல, அதாவது விரட்டி விடப்பட்டு வந்துட்டாங்க. பிறகு மக்காவை ஜெயிச்சாங்க, சொந்த ஊரை வெற்றி கொண்ட பிறகு அந்த மக்காவை தலைநகராக்கி மக்காவில் போய் உட்கார்ந்து அவங்களுடைய காபாவனம் இருக்கிற இடம் வாக்களிச்சுட்டாங்க. உங்களுக்கு நான் வேணுமா, இதெல்லாம் வேணுமா? நான் உங்களோடவே நான் இருப்பதற்கு வந்திருக்கிறேன், நான் உங்களை மாதிரி தான் இருக்கிறேன். நான் எனக்கா எடுத்துக்கிட்டேன், என்னுடைய செல்வ செழிப்புக்காக எடுத்துக்கிட்டேனா, என்னுடைய வளர்ச்சிக்காக நான் எடுத்துக்கிட்டேனா? அப்ப நீங்க வேணா ஒண்ணு சொல்லுங்க, இந்த மாதிரியான ஆடு ஒட்டகம் இதான் உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதை எடுத்துக்கிறங்க, நான் என்னைய விட்டுருங்க.
நான் வேணும்னா இதை விட்டு கொடுங்க, ரெண்டுல ஒண்ணா நீங்க முடிவெடுக்கணும். என்னைய தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்னைய மாதிரியான ஒரு ஏழ்மையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும், என்னைய மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற பண்பையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும்னு சொல்லி அந்த மக்களுக்கு கண்கள் கண்ணீர் ஓட்டுற அளவுக்கு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்திட்டு சொன்னாங்க, லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ராஅம் மினல் அன்சார். இந்த ஹிஜ்ரத்துன்னு செஞ்சு நான் ஒண்ணு வந்துட்டேன், அதனால நான் அன்சாரி என்று இருக்க இயலாது. அது மாத்திரம் இல்லாம இருந்தா நானே அன்சாரிகள் ஒருவனாக தான் இருந்திருப்பேன். ஹிஜ்ரத் செய்யாம நான் உங்க ஊர்ல ஒருத்தனா இருந்திருந்தேன், அன்சாரி என்று சொல்வதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன், உங்களில் ஒருவனாக இருக்கத்தான் நான் என்ன செய்வேன், ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் அவ்வளவு பேரும் ஒரு பாதையில போறாங்க. அன்சாரிகள் மாத்திரம் ஒரு பாதையில போனீர்களே, ஆனால் அன்சாரிகள் எந்த பாதையில போறீங்களோ அதுலதான் நான் வருவேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லாரும் ஒரு பாதையில போட்டு கூட்டமா சேர்ந்து ஒரு விஷயம் மார்க்க விஷயத்தில் இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேண்டி ஒரு முடிவை ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒரு வழியில போய் அன்சாரிகளாகிய நீங்கள் ஒரு வழியில் போனீர்களே, ஆனால் இந்த ரசூலாகிய நான் உங்களோட தான் வருவேன், மற்றவங்களோட போக மாட்டேன். அந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன், உங்களை வச்சிருக்கிறேன், அதனால நீங்க இது வித்தியாசமா நீங்க எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி கொடுத்து சரி கட்டல விலங்கு தான் வச்சாங்க. பிரச்சனை வந்துருச்சு, சரி நீங்க பாதி கொடுங்க. அவங்க வேணும் வேணும் கொடுக்கல, இந்த மக்களை வேணும்னு இவங்களை தயார். அப்ப அன்சாரிகளுடைய நிலைமை எவ்வளவு உயர்த்துன்னு பாருங்க. அன்சார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹாஜிர்ல தான் வர்றாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போனவர்கள் தான். இருந்தாலும் அவங்க விரும்பினது அன்சாரியா இருக்குதான், அவங்க விரும்பாம அல்லாஹ் ஏற்படுத்தினான். இது மாத்திரம் இப்படி எனக்கு ஏற்பட்டு போச்சு ஹிஜ்ரத் செஞ்சு வரணும்னு சொல்லி இந்த உதவி செய்யறதற்கு பாருங்க, இந்த தரஜா நீங்க செஞ்ச வேலை அதை பார்க்கும்போது உங்கள ஒருத்தனா இருக்கத்தான் நான் என்ன செய்யறேன், விரும்புறேன். இன்னைக்கும் நீங்க ஒரு முடிவு மத்தவங்க ஒரு முடிவு எடுத்தால் உங்களோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு பிறகு பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்கள். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. செல்வ செழிப்பா இருக்கலாம், வசதி வாய்ப்பு ஆதரவு என்னதே நீங்க பார்க்க இருக்கிறீங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் சகித்துக் கொண்டிருங்க. என்னை ஹவுதுல் கௌசர்ல அந்த தடாகத்துல மறுமை நாள்ல என்னை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் அதை சகித்துக் கொண்டிருங்க. இந்த உலகத்துல கணக்குக்காக நீங்க ஆசைப்படாதீன்னு சொல்லிட்டு, அப்ப இதுலதான் அந்த மக்களுடைய தியாகத்தை நம்ம விளங்குறோம். அதாவது இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்தா அந்த நுசுரத்தை இல்லாம போயிடும். கணக்கு தெரிஞ்சிருச்சுல, ஆமா கொடுத்தியே அவன் வாங்கி வச்சுல ஒண்ணு கொடுத்தா அந்த நுசுரத்து கடைசி வரைக்கும் தங்கணும்னு நினைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க வாங்க வந்துட்டவங்க, வெளியேருந்து வந்தவங்க வழி இல்லாம வாங்கன்னு வந்துட்டாங்க, எதை கொடுத்தாலும் வாங்க வந்துட்டாங்க, முடிஞ்சு வச்சு தியாகம் பண்ணி வந்துட்டாங்க ஆயிடுச்சு. இவங்க நிலைமை என்ன, கொடுத்தவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, இந்த தியாகிகள் பென்ஷன் கொடுத்தாலும் அது மாதிரி போயிடும். நம்ம நாட்டில் கொடுத்தான்ல தியாகிகளுக்கு எல்லாம் பென்ஷன் கொடுத்தான்ல, இது என்ன ஆச்சு, தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுத்தவன அவனும் அந்த நம்மளோட ஒரு ஆளா போயிட்டான். தியாகத்தை பத்தி அவனை மறக்கடிக்கிறது தான் கொடுத்தாங்க. தியாகி என்பதை தியாகி என்றே அவனை வச்சு இருந்தா இந்த ஊழல் லஞ்சமெல்லாம் நடக்க விட மாட்டான். என்னடா நாங்க ரத்தம் சிந்தி வாங்கின ஒரு நாட்டுல என்னடா நீங்க ஊழல் பண்றீங்கன்னு அவன் கேட்டுருவான். அவன் கேட்க கூடாதுங்கிறதுக்காக என்ன போட்டாங்க, எலும்பு துண்டு இந்தா பென்ஷன். இப்ப ஆயத்திருக்குவானவன் அவன் விலை வாங்கி விலை போயிட்டான்ல, தியாகம் பண்ணனா அதுக்கு சம்பளம் முடிஞ்சு வச்சுல, இலவச ரயிலு, இலவச பஸ் பாஸ், மாசம் மாசம் சம்பளம், செத்தாலும் கொஞ்ச நாளைக்கு அந்த பென்ஷனு, தியாகி பென்ஷனு முடிஞ்சு போயிட்ட கதை. அப்ப இவன் நாளைக்கு என்ன இவன் தியாகத்துக்கு நினைக்குவான், இது பாக்குறீங்களா இல்லையா? ஒரு தியாகம் பண்ணிட்டால் அதற்கான பிரதிபலனாக உலகத்தில் அடைந்து விட்டால் அது வேறையா போயிடும். ஆனா இந்த மக்களுக்கு செல்வ செழிப்பு வர ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்க, செஞ்சாங்க. அன்சாரிகள் செல்வந்தர்கள் ஆனாங்க, இதுல ஆகல. எதுல ஆகல? பைத்துல் மால்ல இருந்து வாங்கி ஆகல. அந்த மக்கள் நல்லா வராம நல்லா வந்தாங்க, ஜக்காத்துல இருந்து கொடுக்கல. ஏன்னா செஞ்சதுக்கு வாங்கிட்டாங்கன்னு வரக்கூடாது. இந்த பியூர் அந்த ரிசல்ட் இருக்கணும். செஞ்ச உதவி அல்லாஹ்வுக்கு செஞ்சோம், அவ்வளவுதான், வேற யார்ட்டையும் நாங்க கூலி எதிர்பார்க்கல அப்படிங்கிற அடிப்படையில் தான் அன்றைக்கு அந்த மக்கள் செஞ்சாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. பிறகு வரும்பொழுது அதை செய்து அப்படி சேர்ந்தாக்கி விடுறான். அதாவது இல்லாத காலத்துல அந்த மக்கள் அதுக்கு தான் செஞ்சாங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. அது கூட ஒரு சம்பவம் பாருங்க, அவங்க எதுக்கு தான் செஞ்சாங்க என்பதற்கு அந்த அபூ தல்ஹாவுடைய சம்பவம் ரொம்ப பிரபலியமான ஒரு சம்பவம். அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் வர்றாரு, இந்த மக்கள் எப்படி உதவி செய்யறவங்க அன்சாரிகளுடைய மனப்பான்மை. இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போனவங்க அரபு நாட்டில் தொடர்பு உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த மொத்த சவுதி அரேபியாவையும் பார்த்துட்டு மதீனா போய் பாருங்க, அந்த அந்த ரத்தம் அப்படி ஓடுங்க. அல்லாஹ் பாரம்பரியமா எதையும் வைக்க மாட்டான், மாறிக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு மாறாத ஒரு சமுதாயம் அந்த அன்சாரிகள் தான். பேச்சு வித்தியாசமா இருக்கும்,
மற்ற அரபிகள்லாம் பேசுற அந்த காட்டு மிராண்டி பேசி வாங்கிட்டு இருக்காது. மோட்டுத்தனமா பேசுவான. ஒரே நாடு தாங்க, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே ஆளுகையில் இருக்கிறது தான். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போனவங்களுக்கே தெரியும். இவன்கிட்ட உள்ள இந்த காட்டு மிராண்டித்தனம், இந்த முரட்டுத்தனம், திமுரு இதெல்லாம் ஏறி மீச்சிட்டு போவான். ஏறி மீச்சிட்டு போவாங்க. தவாப் செய்யும் போது கூட மீச்சு கீழே வந்து அதுக்கு மேலே ஏறி மீச்சிட்டு போவான். அதுதான் மற்ற அரபிகள்கிட்டயே உள்ள நிலைமை. இங்க போனீங்கன்னு சொன்னா அந்த சாத்வீகம், அந்த மென்மையான பேச்சு, அந்த உபசரிப்பு, இந்த கொடுக்கிறதுல இன்பம் காண்றது இருக்க, கொடுத்து அடுத்தவர்கள் சாப்பிடுவதில் இன்பம் காண்பது, அதை இன்னைக்கும் அந்த மதீனா மக்களை வந்து யாரும் மிஞ்ச முடியாது. இன்றைக்கும் உலகத்துல யார்கிட்ட போட்டி போட்டாலும் சரி அந்த மதீனா வாசிகளை மிஞ்ச முடியாது. அது அந்த மாதிரியான ஒரு அமைப்புல எல்லாம் அவங்களை படைச்சு விட்டாமல் இருக்கு. அதனால உதவி செஞ்சாங்க. அப்ப யாராவது விருந்து கூட்டு போங்கிறாங்க. ஒருத்தர் வர்றாரு, யாருமே வழி இல்லை, இவரை யாராவது அழைச்சிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க, இன்னும் எல்லாருடைய ரசூல் அழைச்சிட்டு போய் சொல்றீங்க, வீட்டுல தண்ணி மட்டும் தானே இருக்குது, யார்ட்டையும் ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. அன்னைக்கு வந்திருந்தவங்க ஒருத்தர் வர்றாரு, அந்த நேரத்தில் யார் பள்ளிவாசல் இருந்தாங்களோ அவங்க யார்ட்டையுமே எதுவுமே இல்லை, வீட்டுல தண்ணி தான் இருக்குது, இவர் அழைச்சிட்டு போய் விருந்து கொடுக்குற அளவுக்கு ஒண்ணுமே எங்கள்கிட்ட இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னொன்னு ஒரே ஒரு ஆள் நெஞ்சாரு அன்சார்ல உள்ளவர். இன்னொரு காலத்துல அது அபுத்தல் கான் வருது, அவர் எழுந்திருக்கிறாரு, நான் கூட்டு போறேன்னு போறாரு. போனவன வீட்டுல போய் மனைவிட்ட என்ன செய்யுது, ஏதாவது இருக்குதா கேட்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு கூட்டு போல இருக்குன்னு நினைச்சு கூட்டு போறாரு. இருக்கானவனே இந்த சின்ன குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைங்களுக்குன்னு கொஞ்சம் இருக்குது சாப்பிடுறது, நமக்கு இல்லை, குழந்தைகளுக்கு கொடுத்து நம்ம பட்டையா இருக்கணும்னா இன்னைக்கு தீர்மானம் அதான் இருக்குதுன்னொடனே சரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் கூட்டு வந்துட்டேன், உணவை எடுத்து வச்சுட்டு குழந்தைகளை தூங்க போட்டுரு. பிராக் காட்டி நெஞ்சிரு, விருந்தாளி வந்தாச்சு, குழந்தைய கொடுத்தா விருந்தாளி இருக்காத, கூட்டு வந்துட்டோம்ல, அதனால வந்து குழந்தைகளை தூங்க வைத்து விடு. சாப்பிட உட்கார்ந்த உடனே விளக்கு அணைச்சிரு. விளக்கு விளக்கு லைட்டா ஊதி விட்டு அணைஞ்சு போகுது, அவ்வளவுதானே. சாப்பிட வைக்கும்போது விளக்கு வைக்கிற மாதிரி அணைச்சிட வேண்டியதான். தீப்பெட்டி எடுத்துட்டு வரலாம் அந்த காலத்தை சொல்ல முடியாது. தீண்டா இன்னொரு வீட்டுல போய் அடுப்புல ஏதாவது எடுத்து வாங்கிட்டு வந்து தீலாம் வாங்குவாங்க அந்த காலத்துல எல்லாம். தீப்பெட்டி போல தீப்பெட்டியா போச்சு. அந்த காலத்துல தீ வேண்டாங்க செய்யணும், பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்குறதுன்னு போவாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல அந்த மாதிரி வாங்க விடுற வழக்கம்லாம் இருக்குது. அதுல இந்த தீ கம்புகள்லாம் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சு நெருப்பு பெருசாக்குறது. யார் வீட்டுல அடுப்புலையாவது செய்ய தீ கம்புகள் இருக்கு, இப்படிதான் ஒரு பழக்கம். அப்ப இன்னும் பெரிய காலத்துல இன்னும் அப்படிதான் இருந்திருக்கேன், தெரிஞ்சுக்கலாம். விளக்கு அணைச்சு விட்டுரு. அணைச்சு விட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சிருந்தீங்க, நாளைக்கு தான் முடிவு பண்ணிடுவாங்க. எதுக்கு விலைக்கு அணைக்க சொல்றா தெரியுமா, இருக்கிறது கொஞ்சம். இதை வந்து அவரை சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் சாப்பிட மாட்டாரு விருந்தாளி, இவர் சாப்பிட நடிக்கணுமா, நான் அவரு சேர்ந்து உட்கார்ந்துக்குருவோம். விளக்கு அணைச்சு விட்டு நான் சாப்பிடுற மாதிரி ஒரு பாவலா பண்ணிக்கிறேன், இவர் ஏமாத்திக்கிறேன், அவர் வயிறாறு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே அவர் சாப்பாடுலாம் கொடுத்து அதுக்கப்புறமேல தூங்கி வந்துடுறாங்க. காலையில வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முடைய அந்த இரவில் நடந்ததை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சிரிக்கிறாங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க, மகிழ்ச்சி அடைகிறான். வஹிக்கல்லாஹு லைலா, அந்த இரவில் நடந்ததை நினைத்து அல்லாஹ் வந்து சிரிக்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான், நீ நடந்துகிட்ட முறை இருக்க அப்படி சொல்லிட்டு ஒரு வசனத்தை அல்லாஹ் இருக்கலாம். எப்படி யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட மற்றவர்களை உபசரிக்கிறார்கள், தங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தால் கூட மற்றவர்களை உபசரிக்கிறார்கள் என்று சொல்லி அவங்களுக்குன்னே இந்த வசனத்தை அல்லாஹ் அல் ஹஷ்ர் 9வது அத்தியாயம் அல்லாஹ் அருளி இருக்கிறான். இது புகார்ல இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த அந்த மக்கள் உபசரிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கல. இது கொடுக்கறதுனால அது கிடைக்கும், நாளைக்கு செல்வம் வரும், செல்வாக்கு வரும், பங்கு கொடுத்துருவாங்க நினைக்கவே இல்லை. அந்த நினைப்பு கடைசி வரைக்கும் தூய்மையா இருக்குதுங்கிறதுக்காக தான் இந்த அன்சாரிகளுக்கு ஒண்ணுமே கொடுக்கலங்க. அப்ப இது அந்த தூய்மை பாருங்களேங்க. அதாவது சொந்த வீட்டை கொடுத்தாங்க, வாசலை கொடுத்தாங்க, சொத்துல பாதையை கொடுத்தாங்க, செல்வம் வரக்கூடிய நேரத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செல்வம் வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, இந்த அன்சாரிகளுக்கு மாத்திரம் கொடுக்கல. அப்படி தங்களுடைய பியூர் தன்மையை நிலைநாட்டியவர்கள், தங்களுடைய தியாகத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் அனுபவிக்காமலே சென்றவர்கள். முஹாஜிர்களாவது அனுபவித்தார்கள், உலகத்துல தியாகம் பண்ணாங்க, தியாகம் பண்ணதுக்கு ஈடாக இல்லாட்டாலும் ஏதோ இந்த உலகத்துல அவங்க சக்காத்து அது இதுன்னு சொல்லி பைத்துல் மால் அனுபவிச்சாங்க. எதையுமே அனுபவிக்காமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகிகளாக அந்த மக்கள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி படம் போட்டு வார்த்தாங்க. அந்த நம்பிக்கையை தான் திருப்பி விட்டாங்க, கொடுத்து சரி கட்டவே இல்லை. இது வந்து அந்த மக்களுடைய அந்த தூய்மையான எண்ணத்திற்கும் தூய்மையான நடவடிக்கைக்கும் உள்ள அளவுகோலா இருந்துச்சு. இதான் அந்த மக்களுடைய பொருளாதார நிலைமை. உணவு இல்லை, உடை இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, இது அவங்க நிலைமை.
சரி, இப்படி எல்லாம் அந்த சமுதாயம் இருக்கும் பொழுது தலைவருடைய நிலைமை என்ன அது தெரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் இருக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு, அவங்க எந்த மாதிரியான உணவுகளை உட்கொண்டாங்க, அவங்க எந்த மாதிரியான ஆடை அணிஞ்சாங்க, அவங்க எந்த மாதிரியான சொகுசு